ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கோதை சேனல். நேற்று நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டான கதையை பார்த்தோம். நட்கட் சூஹா, குறும்புக்கார எலியினுடைய கதையை பார்த்தோம். அந்த கதையினுடைய தொடர்ச்சி இப்போ பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். டைலர் கடைக்காரரு ஒரு அழகான பட்டு துணியோட தொப்பி தைச்சி கொடுக்குறாரு. எலிக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அந்த எலி அதை போட்டுக்கிட்டு தன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, यह टोपी तो एकदम सादी है. அது சொல்லுது, எலி சொல்லுது, இந்த தொப்பி ஏக்தம் சாதி है, ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ரொம்பவுமே சாதாரணமாக இருக்குது. ஸோ மிக எளிய, ஏக்தம் சாதி हैना, மிக எளிய, ஏக்தம் சாதி है, சாதாரணமாக இருக்குது. ஸோ मैं इस पर, நான் இது மேலே चमकीले सितारे लगवाऊंगा. चूहे ने सोचा. எலி யோசிச்சது என்னென்னா, மே இஸ்பர், நான் இதில், சமக்கீலே ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய, சித்தாரே லக்வாவுங்கா ஸ்டார்ஸ், சித்தாரேனா ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களை, லக்வாவுங்கா ஒட்டுவேன். சூஹேனே சோச்சா அப்படின்னு எலி யோசிக்குது. வஹு கூதத்தா ஃபாந்ததா துகான் சே பாஹர் நிக்கல் கயா. வஹு அது, கூதத்தா ஃபாந்ததா மறுபடி குதிச்சு துகான் சே கடையிலிருந்து, பாஹர் நிக்கல் கயா வெளியே போயிடுச்சு. வஹு சடக்கு பர், அது ரோட்டில் ஷான் சே ரொம்ப பெருமையாக, ஷான் சேனா பெருமையாக, சல் ரஹாத்தா போயிட்டு இருந்துச்சு. உஸ்கி நசர், அதனோட கண்ணில், ஏக் சோட்டி சி ஒரு சின்ன கடை, துக்கான் பர் படி, ஜஹான் சுன்ஹரே और रूप हले सितारे बिक रहे थे. அதனோட கண்ணில் ஒரு சின்ன கடை பட்டுச்சு. துக்கான் பர்படி கடை கண்ணில் பட்டுச்சு. ஜஹா அங்கே சுன்ஹரேனா தங்கம் और रूप हले வெள்ளி, சித்தாரே ஸ்டார்ஸ் பிக் ரஹேத்தை வித்துட்டு இருந்தாங்க. அந்தர் ஜாக்கர் உள்ளே போயிட்டு, பகு இதர் உதர் உச்சல்னே கூதனே லகா. அந்தர் ஜாக்கர் உள்ளே போயிட்டு, பகு அது, இதர் உதர் இங்கேயும் அங்கேயும், உஜல்னே கூதனே லகா ரொம்ப சந்தோஷமாக, கூதனே லகான்னு குதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. துக்கான்தார் நே கஹா, துக்கான்தார் சொல்கிறாரு, ஹரே சல் யஹான் சே, அடங்கிருந்து போ அப்படின்னு சொல்கிறார். தூ யஹா கியா கர்னே ஆயா ஹை, நீங்கள் என்ன பண்ண வந்திருக்க? चूहे ने कहा, எலி சொல்லுச்சு, मैं अपनी टोपी के लिए सुनहरे और रूप हले सितारे खरीदने आया हूँ. मैं अपनी टोपी के लिए, தன்னோட टोपीக்காக, सुनहरे गोल्ड और रूप हले सिल्वर सितारे स्टार्स खरीदने आया हूँ, வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். दुकानदार ने कहा, दुकानदार சொல்கிறாரு, बाहर से வெளியே போங்கிந்து, मुझे बेवकूफ़ बनाने की कोशिश न कर. मुझे என்னை बेवकूफ़ முட்டாளாக்க कोशिश न कर, मुझे பண்ணாத. एक चूहे को सितारों से क्या मतलब, ஒரு எலிக்கு, एक चूहे को सितारों से, ஸ்டார்ஸ்னால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறாரு. क्या मतलब है அப்படின்னு கேட்குறாங்க. तुम मुझे सितारे बेचो हो या नहीं, तुम मुझे நீ எனக்கு, सितारे स्टार्स से बेचोगे, விப்பியா யா நஹி மாட்டியா, விப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்குது எலி. चूहे गुस्से से पूछा, ரொம்ப கோபமாக கேட்டுச்சு. नहीं नहीं नहीं, मैं तुम्हें सितारे नहीं बेचूंगा, முடியாது, நான் உனக்கு, मैं तुम्हें सितारे स्टार्स नहीं बेचूंगा, விற்க மாட்டேன். दुकानदार ने कहा அப்படின்னு கடைக்காரர் சொல்லிட்டாரு. फिर से மறுபடியும் चूहे ने उत्तर दिया. चूहे ने எலி उत्तर दिया, उत्तरना आंसर, விடை சொல்லிச்சு. उत्तर दिया. रातों रात में आऊँगा, अपनी सेना लाऊँगा, सारे सितारे बिखेरूँगा. रातों रात, நைட்டில், மே ஆவுங்க நான் வருவேன், அப்பனி சேனா என்னோட படையெல்லாம் ஆவுங்க கூட்டிகிட்டு வருவேன், சாரே சித்தாரே கடையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸையும், பிகேருங்க அதாவது சதுரடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, துக்கான்தார் நிக்காஹா, துக்கான்தார் கடைக்காரர் சொல்கிறாரு, चूहे भैया, எலியண்ணா, ஐசா என்ன கண்ணு இப்படி பண்ணிடாதீங்க. மே துமாரி, நான் உனக்கு टोपी के लिए रंग बिरंगी, நான் உன்னுடைய, மே துமாரி टोपी के लिए, टोपीக்கு
रंग बिरंगे कलर्स सितारे दे दूंगा கொடுக்குறேன், सितारे स्टार्स दे दूंगा கொடுக்குறேன். और यही नहीं இது மட்டும் கிடையாது, यही नहीं இது மட்டும் இல்லை, उन्हें அதைய तुम्हारी टोपी में உன்னோட टोपीயில் टांग भी दूंगा ஸ்டிச்சும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. யார் அப்படின்னு சொல்கிறாரு கடைக்காரர். अच्छा அப்படியா, तो ज़रा जल्दी करो அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணு. चूहे ने कहा எலி சொல்லிடுச்சு. टोपी बनकर तैयार हो गई இப்போ टोपी ரெடி ஆயிடுச்சு, तैयार हो गई ரெடி ஆயிடுச்சு. चूहा எலி टोपी पहनकर टोपिயை போட்டுக்கிட்டு आईने के सामने கண்ணாடி முன்னாடி गड़ा हुआ तो நின்றுட்டு இருக்கும்போது குஷி சே சந்தோஷமாக உஸ்கா மன் நாச் உட்டா அதனுடைய மனசில் டான்ஸ் ஆடி பார்த்துக்கிச்சு. वह सोचने लगा அது யோசிக்க ஆரம்பிச்சுது. मैं भी किसी राजा से कम नहीं हूँ நானும் किसी राजा से ராஜாவை விட எந்த ராஜாவை விடவும் கம் நஹி ஹூ குறைஞ்சவன் கிடையாது அப்படின்னு அது யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மே அப்பனி நான் தன்னுடைய சுந்தர் டோப்பி கிசே திக்காவும் யார்கிட்ட காட்டுறது என்னோட அழகான தொப்பியை சுந்தர் டோப்பி किसे யாரிடம் दिखाऊं காட்டுறது. चलो अपनी चमकीली टोपी राजा को ही दिखाता हूँ கிளம்பலாம். अपनी चमकीली தன்னுடைய பிரகாசமான தொப்பியை ராஜா கோஹி ராஜாவுக்கு தான் दिखाता हूँ காட்டுவேன் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் एक घंटे के अंदर ही ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே एक घंटे के अंदर ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே नटखट चूहा राजमहल में राजा के पास आ पहुंचा. कुरुंबकार एली नटखट चूहा राजमहल में அரண்மனையில் ராஜா கே பாஸ் ராஜா கிட்ட பகுஞ்சா வந்து சேர்ந்துச்சு. வகு ராஜா கே சாம்னே அது ராஜாவுக்கு முன்னாடி ஜாகடா ஹுவா போய் நின்றுச்சு. ராஜா அச்சானக் திடீர்னு चूहे को देखकर எலியை பார்த்துட்டு बहुत हैरान हुआ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. उसने पूछा அவன் கேட்டான், அரே तुम यहाँ क्या कर रहे हो நீ இங்கே என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. யார் ராஜா கேட்குறாரு. चूहे ने कहा எலி சொல்லிச்சு, महाराज पहले ये बताइए महाराजा முதல்ல இதை சொல்லுங்கள். पहले यह बताइए कि मैं इस टोपी में कैसा लग रहा हूँ मैं इस टोपी में இந்த टोपीயில் कैसा लग रहा हूँ எப்படி இருக்கேன். राजा ने जवाब दिया राजा आंसर பண்ணாரு. वाह तुम तो एकदम राजकुमार लग रहे हो நீ ஒரே முட்டை ராஜ்குமார் மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. चूहा झटपट बोला உடனே எலி வந்து உடனே சொல்லிச்சு. झटपट बोला अच्छा அப்படியா तो फिर उतरो गद्दी से அப்படின்னா உத்தரோ இறங்கு गद्दी से இந்த அரியணையிலேருந்து இறங்கு அப்படின்னு சொல்லுது. यहाँ से मैं बैठूँगा இங்கே நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லுது. राजा को हंसी आ गई ராஜாவுக்கு हंसी आ गई சிரிப்பு வந்துடுச்சு. उसने कहा அவர் சொன்னார், बाह यहाँ से ஓடிப்பாங்கிருந்து मेरा सिंहासन चूहे के लिए नहीं है என்னோட சிம்ஹாசன் चूहों के लिए எலிகளுக்காக இல்லை नहीं है केवल एक राजा ही ராஜா மட்டும்தான் इस पर बैठ सकता है இது மேலே इस पर बैठ உட்கார முடியும் सकता है கேவல்னா மட்டும் அப்படின்னு மீனிங். चूहे ने पूछा எலி கேட்டுச்சு, तो क्या तुम मुझे अपनी गद्दी नहीं दोगे அப்போது நீ எனக்கு तुम मुझे अपनी गद्दी உன்னுடைய அரியணையை नहीं दोगे கொடுக்க மாட்டியா. बिल्कुल नहीं கண்டிப்பாக முடியாது அப்படின்னு ராஜா சொல்கிறார். मैं तुम्हें अपना सिंहासन नहीं दूंगा நான் உனக்கு என்னோட சிம்மாசனத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா. राजा ने उत्तर दिया तो तुम नहीं उतरोगे अपनी இறங்க மாட்டியா. चूहे ने फिर से पूछा எலி மறுபடியும் கேட்டுச்சு. नहीं राजा अपनी बात पर अड़ा रहा नहीं முடியாது ராஜா தன்னுடைய பாத் பண்ண விஷயத்து மேலே வார்த்தையில் அடா ரஹா பிடிவாதமாக இருந்தார். ராஜா ने आदेश दिया ராஜா கட்டளை இட்டார். ஆதேஷ்னா கட்டளை இட்டார். தியா பக்கத்தில் ஒப்பிடிங்க இஸ் चूहे को இந்த எலியை
சிப்பாஹி चूहे को पकड़ने दौड़े. சிப்பாஹினா போர் வீரர்கள், चूहे को எலியை பிடிங்க, பக்கட்னே தௌடே இந்த எலியை பிடிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சிப்பாஹி இந்த போர் வீரர்கள் வந்து चूहे को எலியை பக்கட்னே தௌடே பிடிக்க ஓடுனாங்க. चूहा सरपट எலி, सरपटனா 4 கால் பாய்ச்சலாக, सरपट उनके बीच से 4 கால் பாய்ச்சலாக, उनके बीच से அவர்களுக்கு இடையில் निकल गया போயிடுச்சு. और சிப்பாஹி போர் வீரர்கள் एक के ऊपर ஒருத்தர் மேலே एक गिर पड़े ஒருத்தர் விழுந்தாங்க. एक के ऊपर ஒருத்தர் மேலே एक गिर पड़े ஒருத்தர் விழுந்தாங்க. अब चूहे ने இப்போ எலி अपनी कमर पर தன்னோட இடுப்பில், கமர்னா இடுப்பில், हाथ रख कर கை வச்சுட்டு कहा சொல்லிச்சு, रातों रात में आऊँगा अपनी सेना लाऊँगा तेरे कान कुतरूँगा. நைட்டில் நான் வருவேன், என்னுடைய படையை கூட்டிகிட்டு வருவேன், உன்னோட காதை குதறிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ராஜானே சோச்சா ராஜா யோசிக்கிறாரு, चूहों की फौज तो पूरे महल को तहस नहस कर देगी. அப்போ ராஜா யோசிக்கிறாரு, चूहे को फौज எலியினுடைய படைகள், பூரே மஹல்கோ எல்லா மஹலையும், அதாவது அரண்மையை, தஹஸ் நஹஸ் அழிச்சிரும், நாசம் பண்ணிவிடும், கர்தேகி நாசம் பண்ணிவிடும் அப்படின்னு யோசிக்கிறார். வகு டர்சே அவர் பயத்தினால, காம்பனே லகா நடுங்க ஆரம்பித்தார். चूहे ஃபிர் கஹா மறுபடியும் சொல்லிச்சு, ராத்தோ ராத் மே ஆவுங்க அப்பனி சேனா லாவுங்க தேரே கான் குதருங்க. அதைவே மறுபடியும் சொல்லுது. ராஜா டர்சே ராஜா பயத்தால், காம்பனே லகா நடுங்க ஆரம்பித்தார். காம்பத்தி ஆவஸ்மே நடுங்கின குரலில், நடுங்கிறதுனா காம்பத்தி ஆவஸ்மே குரலில், உஸ்னே கஹா அவன் சொல்கிறான், चूहे भैया எலியண்ணா, தும் பேக்கார் மே நீங்கள் வேஸ்ட்டாக நாராஸ் ஹோ ரஹே ஹோ கோவப்பட்டுருக்கீங்க. மே அப்படின்னா என்னுடைய கத்தி சே இந்த அரியணையிலிருந்து, கத்தி சேனா அரியணையிலிருந்து, அபி உத்தரத்தாஹூ இப்போவே இறங்கிடுறேன். और तुम ஷோக்கு சே நீங்கள், ஷவுக்குன்னா பொழுதுபோக்குக்கு, ஜித்தினி தேர் எவ்வளவு தேர் சாஹோ எவ்வளவு நேரம் விரும்புகிறீங்களோ, இஸ் பர் இதில், பைட் சக்தே ஹோ உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா. चूहा बहुत खुश हुआ எலி ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுச்சு. ஷான் சே ரொம்ப பெருமையாக, வகு சிம்ஹாசன் பர் பைட் கயா அது சிம்மாசனத்தில் உட்காந்துக்குச்சு, பைட் கயா. और காஃபி தேர் தக் போதுமான அளவு வரைக்கும், வஹா ஆராம் கர்த்தா ரஹா ரெஸ்ட் எடுத்துக்கிச்சு, ஆராம் கர்த்தா ரஹா ரெஸ்ட் எடுத்துருந்துச்சு. ராத் ஜப் காஃபி பீத் கை அப்படியே நைட்டும் அப்படியே கழிஞ்சிருச்சு. வகு கத்தி சே அதுக்கப்புறம், வகு கத்தி சே அது அரியணையிலிருந்து, கூதுகர் குதிச்சு, நீச்சே ஆயா கீழே வந்துச்சு. और குஷி குஷி अपने घर को चल दिया சந்தோஷமாக, குஷி குஷினா சந்தோஷமாக, अपने घर को चल दिया தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. உஷ்னி ஷான் சே அது ரொம்ப பெருமையாக, अपनी चमकीली टोपी தன்னுடைய சமக்கீலினா ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய தொப்பியை, உஸ் அப்னே தன்னுடைய சபி சாத்தியோங்கோ தன்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், எல்லானா சபி சாத்தியோங்கோ, சாத்தினா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வரும், தோஸ்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ சாத்தியோங்கோ ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, திக்காயி காட்டுச்சு, சபி தோஸ்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும், உஸ்கி கஹானி அதனுடைய கதையை, சுனானா கேட்குறதுக்கு விரும்பினாங்க, சாகத்தே தே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த நட்கட் சூஹா குறும்புக்கரையலின் பற்றிய இன்ட்ரெஸ்டான கதை. இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கதைகள் நாளை பதிவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஏதாவது உங்களுக்கு ஹிந்தி சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பதில் தரேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற கதைகளினுடைய
ஒவ்வொரு வார்த்தைகள் ஏதாவது அர்த்தம் புரியலனா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். தமிழுக்கு ஹிந்தி வார்த்தையும் ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாதவங்க அர்த்தம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.